பீகார் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து தமிழகத்துக்கான தேர்தல் வியூகத்திலும் பீகார் மாதிரியையே பாஜக முயற்சிக்கும் என்று தெரிகிறது. இது குறித்த சிறப்பு செய்தியை பார்ப்போம். பீகாரில் நிதிஷ் தலைமையிலான பாஜக கூட்டணியின் வெற்றியில் பட்டியலினத்தோருக்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதிகளில் கிடைத்த வெற்றி முக்கியமான பங்கை வகித்துள்ளது. பீகாரின் 243 தொகுதிகளில் 38 தொகுதிகள் பட்டியலினத்தோருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 34 தொகுதிகளை வென்றுள்ளது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. பீகார் மக்கள் தொகையில் 18 விழுக்காடு அளவுக்கு பட்டியலின சமூகத்தினர் இருக்கின்றனர். தமிழ்நாட்டிலும் அவ்வாறே 20 விழுக்காடு அளவுக்கு பட்டியலின சமூகத்தினர் இருக்கின்றனர். பீகாரில் பட்டியலின வரையறைக்குள் பல சமூக பிரிவுகள் உள்ளது போன்றே தமிழகத்திலும் பட்டியலின வரையறைக்குள் பல சமூக பிரிவுகள் உள்ளன. பீகாரில் வெவ்வேறு சமூகங்களையும் ஒரு குடைக்குள் கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்திலும் அதே உத்தியை கையாள அது முற்படும் என்று தெரிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பட்டியலின வரையறைக்குள் வரும் சமூகங்கள் இடையே செல்வாக்குமிக்க கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. தவிர அடிப்படையிலேயே பாஜக எதிர் சித்தாந்தத்தை கொண்டவர் விசிக தலைவர் திருமாவளவன் என்பதால் அக்கட்சியை தாண்டி உள்ள ஏனைய கட்சிகளை ஒருங்கிணைக்கும் திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி யோசிக்கிறது. வட தமிழகத்தில் விசிக செல்வாக்கு செலுத்தும் சமூக வட்டத்திலேயே செயல்படும் ஏனைய கட்சிகள் என்ற அளவில் மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கூடி ஆரம்பித்துள்ள தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் தவிர ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகளான சேக்கு தமிழரசனின் இந்திய குடியரசுக் கட்சி, பூவை ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதம் கட்சி ஆகியவற்றை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. அதேபோன்று தென் தமிழகத்தில் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள் கொண்டுவரப்படும் என்று தெரிகிறது. தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக பட்டியலின மக்களிடையே அதிமுகவுக்கு என்று தனி ஓட்டு வங்கி உள்ளது. இது தவிர கடந்த காலங்களில் இந்திய குடியரசுக் கட்சி போன்ற கட்சிகளுடன் தொடர்ந்து கூட்டணி உறவை பராமரித்து வந்திருக்கிறது அதிமுக. விசிக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் கூட்டணியில் வைத்திருந்திருக்கிறது. பாஜகவை பொறுத்த அளவில் மேற்கு தமிழகத்தில் பட்டியலினத்தோர் மத்தியில் அதற்கென்று தனி வாக்கு வங்கி உள்ளது. இப்போது விசிக நீங்களாக ஏனைய எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைப்பதன் வாயிலாக தமிழகத்தில் பட்டியலின சமூக ஓட்டுகளில் கணிசமான பகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர முடியும் என்று நம்புகிறது பாஜக. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் அவற்றில் பட்டியலினத்தோருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 44 என்பதும் தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்ற இந்த தொகுதிகள் முக்கியமானவை என்பதும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 63 விழுக்காடு இடங்களை திமுக கூட்டணியை கைப்பற்றியது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.